கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று இயேசுவனுடைய சீசர்கள் இயேசுவின் இடத்தில் கேட்டபோது, இந்த உலகத்துல நடக்கிற அநேக அடையாளங்களோடு கூட வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு அடையாளத்தையும் சேர்த்தியே சொல்லுகிறார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவார்கள். இயேசுவினுடைய அடையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான் என்று இயேசு சொன்னார். அப்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தோடு கூட சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ராஜ்யத்தை குறித்து தியானித்து வந்தோம். விசேஷமாக தலை பசும்பொன்னாய் இருந்தது பாபிலோனிய ராஜ்யம் என்றும், மார்பும் கைகளும் வெள்ளியாயிருந்தது பெர்சிய ராஜ்யம் என்றும், வயிறும் தொடையும் வெண்கலமாயிருந்தது கிரேக்க ராஜ்யம் என்றும், கால்கள் இரும்பாயிருந்தது ரோம ராஜ்யம் என்றும், அதற்கப்புறம் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது ஜெர்மானிய ராஜ்யத்தினுடைய சில குழப்பமான ராஜாக்கள் வந்து ஐக்கியப்பட்ட மாதிரி இருந்தாங்க, ஐக்கியப்படாத மாதிரி இருந்தாங்க என்கின்ற காரியத்துல நம்ம பார்த்தோம். அதாவது இயேசுவினுடைய பிறப்பு வரைக்கும் ரோமருடைய ராஜ்யம் வருது. இயேசுவினுடைய பிறந்து மரித்ததுக்கு அப்புறமும் பல வருடங்கள் ரோம ராஜ்யம் இருக்கு. கிட்டத்தட்ட 525 ஆண்டுகள் ரோம ராஜ்யம் எனப்பட்டது உலகம் முழுவதும் பரவி இருந்தது. இந்த ரோம ராஜ்யத்தினுடைய மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட சில காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம். அதுல மிக முக்கியமா ஒரு சம்பவம், ரோமர் காலகட்டத்துல தான் அரசியல் ஆசனங்கள், காவல் துறையினர், இராணுவம், இன்னும் கட்டிடங்கள், ரோடு, இப்பேற்பட்ட பல காரியங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த சொப்பனத்தோடு கூட 5 முக்கியமான காரியங்கள் இருக்குதுங்க. ஒன்று தானியேல், மற்றொன்று நேபுகாத் நேச்சார். அப்ப தானியேல் எனப்பட்டா கர்த்தர் நீதிபதி என்று அர்த்தம். நேபுகாத் நேச்சார் அப்படின்னா எல்லையை காக்கிற கடவுள் என்று அர்த்தமாமா. அதற்கு நபு காத் நசர் அப்படின்னு எபிரேய மொழி பதத்தில் சொல்லப்படுகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் காரியம், நேபுகாத் நேச்சார் தரிசனத்தை பார்க்கிறாரு. இரண்டாவது காரியம், அந்த தரிசனத்துக்கு உரிய விளக்கங்களை சொல்லுவதற்கு பாபிலோன் எனப்பட்ட மிகப்பெரிய, அன்னைக்கு அந்த நாட்களில பெரிய சாம்ராஜ்யம் எனப்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த தலை சிறந்த பூசாரிகள், மந்திரவாதிகள், இன்னும் சோசியக்காரர்கள் யாராலும் சொல்ல முடியல. அப்படி என்றால் பாபிலோன், பாபிலோன் எனப்பட்டது பாபேல் எனப்பட்ட கோபுரம் கட்டியதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர்களோடு கூட ஜோடிக்கப்பட்டது. அதாவது மனித ராஜ்யத்தின் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைத்து தன்னை விட இந்த உலகத்துல தேவனாலேயே எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நான் என்கின்ற ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி இருக்கிற ஒரு ராஜ்யம். அதனாலதான் நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட ஒரு ராஜா நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னார்.
எப்படி உலகம் முழுவதும் ஒரே பாஷை இருந்த போது மகா பாபேல் கோபுரம் கட்டின போது எங்கு சிதறி போகாதபடி ஒரே இடத்துல இருக்கும்படி கடவுளே வந்தாலும் இந்த கட்டடத்தின் வேலையை நிறுத்த முடியாது என்று மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்த போதுதான் தேவன் இறங்கி தாறுமாறின் ஆவியை கொடுத்தார். அப்ப இரண்டாவது நேபுகாத்நேச்சார், மூன்றாவது பாபேல், நாலாவது காரியம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு வந்த அடிமைகள். அதாவது பாபிலோனிய மக்களுக்கும் பாபிலோன்ல இருக்கிற அடிமைகளுக்கும் ஒரு விதமான வித்தியாசமான அடையாளம் எனப்பட்டது இருந்தது. பாபிலோன்ல இருந்த இஸ்ரவேலர்கள் கழுத்துல மரத்தால் செய்யப்பட்ட சில நுகங்களை பாபிலோனியரே மாட்டியிருந்தாங்க. அப்ப பாபிலோன்ல இருந்த எருசலேமுக்கும் எருசலேமியருக்கும் பாபிலோனில் இருக்கிற பாபிலோனியருக்கும் கொடுக்கப்பட்ட சட்ட விதிமுறைகளே வித்தியாசமா இருந்தது. பாபிலோனிய சட்டத்துல மிக மிக முக்கியமான சட்டம் என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் அல்லது சுதேசி பாபிலோன் தேசத்தில் பிறந்த குடியுரிமை பெற்ற ஒரு பாபிலோனியன் ஏதாவது ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருப்பார் என்றால் அவருடைய விரல்களில் ஏதாவது ஒரு எலும்பை எடுத்து உடைத்து விட்டோம்னா அந்த மனிதனுடைய தண்டனையிலிருந்து அவன் விடுதலையாகி விடுகிறான். ஆனா அடிமைக்கு சட்டம் வேற. மரண தண்டனைக்குரிய மனிதன் கட்டாயம் மரணத்துக்குள்ள போட்டு அவனை முடிக்கணும் என்று சொல்லி மரண தண்டனைக்குரியவனை அடிமையில மரண தண்டனை தான் நிறைவேற்றினாங்க. இதனாலதான் என்ன ஒரு பதவியில இருந்தாலும் தானியேலுக்கு விரோதமா எழுதப்பட்ட சட்டத்தின் படி அவங்க சிங்கக்கபியில கொண்டு போய் போட்டாங்க. ஒருவேளை ராஜாவுக்கு நண்பராக இருந்தாலுமே அவரை சிங்கக்கபியில கொண்டு போய் போட்டாங்க. அதே மாதிரிதான் நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய கரத்துல கூட கைகளை கட்டி கொண்டு போய் எரிகிற அக்கினி சூளையில கொண்டு போய் போட்டாங்க. அப்ப பாபிலோனியில இருக்கக்கூடிய முறைமை எருசலேமிற்கு இருக்கிறவருக்கு வித்தியாசமாக இருந்தது. ஐந்தாவது காரியம் மிக மிக முக்கியமானது என்னன்னா, அவர்களுடைய ஆராதனை முறைமைகள் எனப்பட்டது வித்தியாசமா இருந்தது. பாபிலோனிய வொர்ஷிப் ட்ரெண்ட் எனப்பட்டது வித்தியாசமா இருந்தது. இப்ப இந்த 5 காரியங்கள் தான் இந்த பாபிலோனிய காலகட்டத்துல மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த 5ஓடு கூட இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த சிலையின் மேல மோதுகிறது. ஃபர்ஸ்ட் பசும்பொன், 2வது வெள்ளி, 3வது வெண்கலம், 4வது இரும்பு, 5வது மண், இப்ப 6வது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து புரண்டோடி இந்த சிலையின் மேல மோதின போது முதலாவது களிமண்ணும் இரும்பும் வெண்கலமுமாய் இருந்த இந்த அஸ்திவாரத்தை நிர்மூலமாக்கியது. சில மோதல்கள் எனப்பட்டது எப்படி வரும், எப்போ வரும், அதனால வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பது யாராலும் சொல்ல முடியாது. ஒருவேளை அழகாயிருக்கிற ஒரு வீடா இருக்கலாம், அழகாயிருக்கிற ஒரு ஊழியமா இருக்கலாம், அழகாயிருக்கிற ஒரு மனிதனா இருக்கலாம். இவர்களுக்கு விரோதமாக மும்முனை தாக்குதல் எனப்பட்டது வருமாமா. இயேசுவை சொல்றாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்திலேயோ லூக்கா 6வது அதிகாரத்திலேயே சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவனவனோ அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அந்த வீட்டின் மேல மோதும், ஆனா அந்த வீடு விழாது அப்படிங்கிறார். அப்ப வேத வசனத்தை கேட்கிற மனுஷனா இருக்கலாம், வேத வசனத்தின்படி நடக்கிற மனுஷனா இருக்கலாம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த 3 மோதக்கூடிய சக்தியோடு வருமாம். அதாவது நார்மலா வர்றதை காட்டிலும் பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழை. அப்ப இது மோதுகிற போது இவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தை அஸ்திபாரமா இருக்கும் பட்சத்துல பெருமழையும் இந்த வீட்டை ஒன்றும் சேதப்படுத்தல, பெருவெள்ளமோ அந்த வீட்டை சேதப்படுத்தல,
பெரும் காற்றும் அதை சேதப்படுத்தல. ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம், அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒருவேளை நார்மல் மழையிலேயே, நார்மல் காற்றிலேயே, நார்மல் வெள்ளத்திலேயே அந்த வீடு மழையோடு மழையாக, காற்றோடு காற்றாக, வெள்ளத்தோடு வெள்ளமாக ஓடிவிடும் அப்படிங்கிறார். இந்த மோதுகிற கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல்லை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மோதுகிற காரியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு உதங்கும் நிழலும் ஆனீர். இங்க பெருமழையை ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்றாருன்னா, கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்குதாம். பாருங்க, ஒரு வீடு நம்பிக்கையோடு கட்டப்படுது, அந்த வீட்டுக்குள்ள நம்பிக்கையோடு குடும்பமா தங்கி இருக்கிறாங்க. எதிர்பாராத விதமா அந்த வீட்டை நோக்கி கொடூரமானவர்களுடைய சீரல் வருதுன்னு வைங்களேன். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தோத்தான்ல இருந்திருக்கிறார். அவரோடு கூட இராணுவம் கிடையாது, அவரோடு கூட போர்ப்படை கிடையாது. அவரை சுற்றிலும் இருக்கிற ஆட்கள், சொல்ல போன எலிசாவினுடைய வேலைக்காரர் கூட ஒரு பயந்த மனிதனாகத்தான் இருந்திருக்கிறார். இந்த சீரிய படையினர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆங்காங்கே யுத்தங்களை நடத்துவதற்கு சில திட்டமிட்டதை எலிசா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொப்பனத்துல வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதன் அடிப்படையில எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்துல சொல்லி, எங்கங்கே யுத்தங்களை நடத்தும்படியா சீரியர்கள் திட்டமிட்டாங்களோ அங்கெல்லாம் தன்னுடைய படையை வைத்து நாட்டை காப்பாத்துறார். இதை அறிந்த சீரியா ராஜா தான் தனக்குள்ள எவனோ ஒருத்தர் ரெண்டக வேலை பண்ணுகிறான், யார் அந்த ரெண்டக வேலை பண்ணுகிறது என்று விசாரித்த போது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு தெளிவே கிடையாது எலிசா தீர்க்கதரிசியை பத்தி. ஆனா சீரிய படையில் இருக்கிற இராணுவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசி நாம பள்ளி அறையில பேசிக்கொள்ளுகிறதை அவன் தன்னுடைய ஜெப அறையில பார்த்து விடுகிறான் என்ற போது, ஒரு தப்புமே பண்ணாத எலிசாவை தூக்கி கொண்டு போகும்படி இராணுவத்தையும் குதிரை வீரர்களையும் சீரிய படையின் ராஜா எலிசாவை பிடிக்கும்படி அனுப்புகிறான். அதுதான் கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும். இந்த சீரியர்கள் கொடூரமானவங்க. இந்த எலிசாவை தூக்கி கொண்டு வருகிற ஆட்களை அனுப்பின போது அதிகாலையில் எலிசாவினுடைய வேலைக்காரன் எப்பொழுதும் போல எழுந்து வெளியே வந்து பார்க்கிறான். மலையை சுற்றிலும் சீரிய படை வளைத்து கொண்டது, தப்பிக்கிறதற்கு ஒரு வழியுமே இல்லை. இந்த நேரத்துல எலிசாவின் இடத்துல போய் கதறுகிறான், ஐயோ நான் அதமானேன், அவ்வளவுதான், இனி நம்ம தப்புவிக்கவே முடியாது என்று கதறுகிறப்ப அந்த நேரத்துல எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லிட்டு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுன்னார். பாருங்க, அது வரைக்கும் மாம்ச கண்ணால பார்த்து கொண்டிருந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் தேவ மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணை திறந்த போது மலையை சுற்றிலோ அக்கினி ரதமோ அக்கினி குதிரைகளும் சூழ்ந்து நிக்குதுங்க. இது எந்த மாம்சத்திலையும் வராது. இந்த போர் படைக்கு நிகரா இந்த உலகத்துல எந்த போர் படையும் கிடையாது. அப்பேற்பட்ட அக்கினி ரதத்திலே அக்கினி குதிரையில நிக்குது. அப்ப எலிசாவுக்கு தெரிந்த சில காரியங்கள் எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு தெரியல. அதுதாங்க சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனை ஒருவேளை கொடூரமானவருடைய சீரலை போல இருக்கலாங்க, பெருவெள்ளத்தை போல இருக்கலாம். இதெல்லாம் தப்பிச்சு கரை சேரவே முடியாது பிரதர்.
அவ்வளவுதான், இது நம்மளை முடிச்சிருங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல இப்படி கொடூரமானவருடைய சீரல்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா? ஒன்று மறந்துடாதீங்க, இந்த அக்கினி ரதமும் குதிரையும் எலிசா இன்றைக்கு ஜெபிச்சதுனால எலிசாவை சுற்றிலும் வைத்து கர்த்தர் பாதுகாக்கல. என்றைக்கு எலிசா எலியாவோடு கூட யோர்தான் நதிக்குள்ள உள்ள வந்தாரோ, எலியாவை கர்த்தர் சுழல் காட்டுல என்றைக்கு எடுத்துக்கொண்டாரோ, இந்த எலியாவின் ஸ்தானத்திற்கு தெரிந்து கொண்ட தேவன் எலியாவை காட்டிலும் எலிசாவை இரட்டிப்பாய் பயன்படுத்த வேண்டும் என்று அக்கினி ரதத்தையும் குதிரையோ யோர்தான்லயே அவருக்கு கொடுத்துட்டார். அதே மாதிரிதான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஞானஸ்தானம் எனப்பட்ட ஒரு உடன்படிக்கையில இருதயத்தில் குத்தப்பட்டு எப்பொழுது தேவனோட ஐக்கியமானீங்களோ, தேவனுடைய சேனையோ உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அக்கினி குதிரையோடு கூட இருக்குது. மறுபடியும் ஒரு எலிசா ஜெபம் பண்ணி தன்னை பிடிக்க வந்தவர்களை பிடித்து அவர்களை எருசலேமுக்கு கூட்டி கொண்டு வந்து விருந்து வைத்து அங்க கண் திறக்கப்பட்டு இனிமேல் பட்டு தன்னை பிடிக்க யாரும் வரக்கூடாது என்பதற்கு அடையாளமாக ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். அதனாலதான் சொல்லப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கறதுனால மாத்திரம் நம்ம வீடு நிலை நிற்கும் அப்படின்னு இல்லைங்க. அந்த வசனத்தின்படி நடக்கிற போதுதான் இந்த பெருவெள்ளத்துக்கு தப்பலாம் பாருங்க. இரண்டாவது, பெருங்காற்று எனப்பட்டது ஒரு சில சூழ்நிலைகள்ல வந்துடும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளை காற்று மார்க்கமா நடத்துகிறார். இயேசு கூட மறுபடி பிறந்த ஒரு மனிதனை குறித்து யோவான் 3வது அதிகாரத்துல சொல்றாரு, மறுபடி பிறந்தவன் காற்றுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிங்கிறார். அதாவது தண்ணி போறதற்கு கூட சில இடங்கள் தேவைப்படும், அல்லது ஜீவனுள்ள வேற எது போறதுக்கு கூட ஏதாவது கேப் தேவைப்படும். ஆனா காற்று ஒரு எந்த இடத்துல சின்ன வெற்றிடம் இருக்குதோ அந்த வெற்றிடத்துல உள்ள நுழைஞ்சிருமாமா. இப்ப தேவனால பிறந்த மனிதனும் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருப்பானே தவிர அவனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் தேவனுக்காக பயன்படுத்தக்கூடிய மனுஷனா மாறிடுவான். இப்ப பவுலனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக அவர் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். ரோமாபுரியில அவருடைய சிறை சேதம் எனப்பட்டது மரண தண்டனை நிறைவேற போகிறது. இந்த நிறைவேற போறதற்கு கூட்டி கொண்டு போகிற வழியில பவுலே சொல்றார், இந்த பிரயாணம் ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்கிறத மாதிரி நான் காண்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா அந்த கேப்டன், இவர்களை கூட்டி கொண்டு போன கேப்டன் பவுலின் வார்த்தையை காட்டிலும் மாலுமியை அதிகமா நம்பினாராமா. இதனுடைய ரிசல்ட் என்ன? இந்த படகு பிரயாணம் பண்ணின போது தென்றலாய் இருந்த காற்று சிறிது நேரத்துல கடுங்காற்றா மாறுது, பெருங்காற்றா மாறிடுது. எங்கேயோ இந்த படகை தள்ளி கொண்டு போயிடுச்சுங்க. இப்ப எங்கேயோ தள்ளி கொண்டு போனது மாத்திரமல்ல, தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையற்று போயிடுச்சு. பின்னணி முழுவதுமே உடைந்து சேதமாயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிற போது முன்னணியிலையும் பாதுகாப்பு இருக்கும், பின்னணியிலையும் பாதுகாப்பு இருக்கும். என்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்காம தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறாங்களோ அன்றைக்கு எதிர்பாராத விதமான சில இழப்புகளை, டேமேஜை நம்ம பார்க்க முடியும். குடும்பத்திலேயா இருக்கலாம், ஊழியத்திலேயா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலேயா இருக்கலாம். அது யோனாவாக இருக்கலாம், மோசேவாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், ஏங்க பேதுருவாகவே கூட இருக்கலாங்க. தேவன் சொல்றாரா ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம கற்றுக்கொண்டுட்டோம்னா தேவன் அனுப்பின வார்த்தை நம்மளை காக்கும். ஒருவேளை லோத்துவை போல மலைக்கு ஓடிப்போ அப்படின்னாருன்னா, ஒருவேளை மலைக்கு ஓடி போவது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், புதிதாக தெரியலாம். ஆனா ஒன்று மறந்துடக்கூடாது, ஓடிப்போ என்று சொல்லுகிற ஆண்டவர் ஓடி போவதற்கு தேவையான பலனையும் தருவார். ஆனா பவுலனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கிட்டத்தட்ட 14 நாட்கள் இரவும் பகலும் மழை.
சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ இல்லை. தப்பி பிழைப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த கூட்டத்துல எல்லோருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தின் நடுவுல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த பவுலின் நிமித்தமா இந்த கடுங்காட்டுல அந்த கூட்டத்தாரும் காக்கப்பட்டாங்க. சேதம், பொருள் சேதம் தான் வந்தது. கடைசியா அவர்கள் மெலித்தா தீவு எனப்பட்ட ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவாரை தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகணும் என்று மரணத்திற்கு முன்பாக ஒரு மகத்துவமான ஒரு ஊழியத்தை அந்த மெலித்தா தீவுல கர்த்தர் கொடுக்கிறாரு. பவுல் அந்த அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல சொல்றாரு, அத்தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல அப்படிங்கிறார். அந்த தீவாரே இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அதற்கு பின்புதான் பவுலனுடைய இந்த சரீர ஓட்டம் முடிந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகிறார். அப்ப பெரிய கடும் காற்று நம்மளை மோதுகிற போது நாம் சேதமடையாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும் பாருங்க. கடைசியா பெருமழை எனப்பட்டது வருமாமாங்க. இந்த பெருமழையை குறித்து ஞானி எழுதுறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம், ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரம் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையை போல் இருக்கிறான். ஏழையை ஒடுக்கிற தரித்திரன். இன்னைக்கு நிறைய பேரு எதுலயோ தரித்திரமா இருக்கிறாங்க. சில பேர் பண தரித்திரம் பிடிச்சு எடுக்கிறாங்க, சிலர் நிலத்தரித்திரம் பிடிச்சு இருக்கிறாங்க, இனி ஆகார தரித்திரம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தரித்திரம்ங்கிறது எதையோ பிடிச்சு ஆட்டுது. அன்றைக்கு ஆகாபு ராஜாவுக்கு கூட பாருங்க, பெரிய அரண்மனை இருக்குது, இஸ்ரவேலவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. மனுஷன் அதுல திருப்தி அடையாம நாபோத் எனப்பட்ட ஒரு ஏழையின் நிலத்தின் மேல ஆசைப்பட்டு அதை போய் அவன் இடத்துல கேட்கிறான். சார், உனக்கு இருக்கிற பேலஸ்ல ஒரு ஆள் தங்க முடியாதா என்ன? அவன் நிலத்தை வாங்க போய் அவ பூர்வீக நிலமா இருந்ததுனால நாபோத்து சொல்றாரு, இது எங்களுடைய பூர்வீக நிலம், நாங்க கொடுக்க முடியாதுன்னு போது தன் மனைவியாகிய ஏசபேலை கொண்டு பொய் சாட்சியை ஏற்படுத்தி இந்த ஏழையாய் இருக்கிற இந்த நாபோத்தை பொய் சாட்சி சொல்லி சில உபவாசம் என்கின்ற நாடகத்தை போட்டு கல்லால் அறிந்து கொன்னே போட்டான் பாருங்க. அந்த மனிதனைத்தான் சொல்லப்படுது பெருமழை மாதிரி. எப்படி சார் அந்த மலைக்கு தப்புறது? இந்த ஆகாபு ராஜாவுக்கு விரோதமா எலிசா எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பேசினாருங்க. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொன்னால் ஒழிய தேசத்துல ஒரு டிராப் மழையும் வராது, ஒரு டிராப் பனியும் வராதுன்னு சொன்னாரு. இந்த ஆகாபு ராஜா எலிசாவை கொலை செய்யும்படியாய் தேடாத ஊரே கிடையாது. ஆனா கர்த்தர் தான் தம்முடைய வார்த்தைக்காக நின்ற எலியாவை மறைத்து வாழ வைக்க கேரித்தாற்றங்கண்டையில கூட்டிட்டு போனாரு. சாரிபாத் விதவின் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கர்மேல் பர்வதத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஓரே பர்வதத்திற்கு கூட்டிட்டு வந்தாரு. இன்னி சொல்ல போனா அவன் மனைவி சொல்றா, 24 மணி நேரத்துல எலிசாவினுடைய தலை அவன் சரீரத்திலிருந்து எடுக்கப்படும் சொன்னான். அப்பேற்பட்ட மோசமானவளுடைய கையில எலிசாவை ஒப்பு கொடுக்கல. மகிமையான சுழல் காட்டுல தான் இந்த எலியா பரலோகத்துக்கு எடுத்து போனார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பெருமழை போல சில மனிதர்கள் வரலாம், பெருங்காற்று போல சில ஆபத்துகள் வரலாம், பெருவெள்ளம் போல சில கொடூரமானவர்கள் வரலாம். ஒன்று மறந்துடாதீங்க, இவைகளையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழும்போது அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. ஒரு இடத்துல சொல்றது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கைகளால் பெயர்க்கப்படாத கல் இந்த சிலையின் மேல மோதுகிற போது ஒன்று இந்த கல்லும் சேர்ந்தே சேதமாயிருக்கணும். ஆனா சேதமாகல. கல்லு மோதி சிலை சேதமானதை தவிர
இந்த கல் மோதினதுக்கு அப்புறம் மகிமையுடையதா மாறிடுச்சு பாருங்க. இப்ப சில நேரம் நம்மளுடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட, நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட, எந்த மனிதனுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சில காரியங்களை தேவன் செய்வாராமா. இதை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப கண்ணுக்கு தெரியாத சில காரியம், காதுல கேட்காத சில காரியம், எந்த மனிதனுடைய கற்பனையிலேயும் நடக்காத ஒரு காரியத்தை தேவன் நடத்துவாராமா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்துல பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து சிறைச்சாலையில தொழுவ மரத்துல கட்டி தலகுலதான் தொங்க வைத்திருக்கிறாங்க. சொல்லப்பட்ட 23வது வசனம் 16வது அதிகாரத்துல, அவர்களை அநேக அடி அடித்த பின்பே சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் காலுகளை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சார், இந்த சிறைச்சாலை எனப்பட்டது யார் காலத்துல நிறுவனது அப்படின்னா அந்த ரோம பேரரசு காலத்துலதான் நிறுவனது. இந்த சிறைச்சாலையில வச்சு மனுஷனை அடிச்சு அவனை ஒரு நேர சாப்பாடு கொடுத்து மற்ற நெகத்தை புடுங்கி எத்தனையோ தண்டனையை கொடுத்து அவனை சரிப்படுத்தி விடலாம் என்று சொல்லி ரோமர்கள் திட்டம் போட்டாங்க. இதுதான் இரும்பு கம்பிக்குள்ள வச்சு அவனை சரி செய்து விடலாம் என்று நினைத்துத்தான் சிறைச்சாலை எனப்பட்டதை ஏற்படுத்தினாங்க. அப்ப ஒரு மனிதன் தப்பு பண்ணுனானா அவனை தூக்கி சிறைச்சாலையில வச்சு அவனுக்கு அடி மாத்திரம் கொடுக்க கூடாது, அவனுக்கு போதனையும் கொடுத்து சரிப்படுத்தணும் பாருங்க. ஆனா இங்க பவுலும் சீலாவும் எந்த தப்பும் பண்ணல. நீ சொல்ல போனா அந்த ஊர்ல குறி சொல்லுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணி இந்த பவுலை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. பவுல் ஒண்ணுமே பேசல. ஆனா ஒரு நாள் பவுல் அந்த பெண்ணுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது, இந்த அசுத்தாவினா இப்படி பேச வைக்குது என்று சொல்லி அந்த அசுத்தாவியை பார்த்து கடிந்து கொள்றார். உடனே அந்த பெண்ணை விட்டு அந்த ஆவி போயிட்டு இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் போயிருச்சுன்னு இந்த அம்மாவை வைத்து வியாபாரம் பணம் சம்பாதித்து கொண்டிருந்த பெரும் முதலைகள் எனப்பட்ட முதலாளி தீனாலே பெரியவள் என்று ஆர்ப்பரித்து ஊருக்குள்ள ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி இந்த மத கலவரத்துக்கு காரணமே யார்தான், இந்த பவுல் தான் அப்படின்னு சொல்லி இத்தனை அடிகளை அடிச்சு இவர்களை தூக்கி கொண்டு ஜெயில வச்சிருக்கிறாங்க. சார், ஒரு 10 பேரை கொலை செஞ்சாரு பவுலு, அவரை தூக்கி நீங்க ஜெயில வைக்கலாம். அல்லது 10 பெண்களுடைய கற்பு பறி போயிருச்சு, அவரை தூக்கி நீங்க ஜெயில வைக்கலாம். இன்னி சொல்ல போனா இவர் ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டி விட்டாரு அப்படின்னா அவரை தூக்கி வைக்கலாம். தேவனை குறித்து சாட்சி சொல்லி கொண்டிருந்த இவரை அடிச்சு தொங்க விட்ட உடனேயே இவங்க என்ன நினைத்து கொண்டிருந்தாங்கன்னா அஸ்திபாரம் இதுதான், நாங்க எந்த மனிதனையும் ஒடுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி அவனை அட்ரஸே இல்லாம பண்ணிடுறான் பாரு என்கின்ற அந்த ரோமாபுரியினுடைய அஸ்திபாரத்துலதான் சிறைச்சாலையில கொண்டு போய் போட்ட போது பவுலுக்காக போராடுவதற்கு ரோமர்களும் வரல, யூதர்களும் வரல, கிறிஸ்தவர்களும் வரல. சில நேரம் நீங்களும் நானும் யாருமே இல்லை பிரதர், நான் ஒரு அனாதி பிரதர்,
நான் படுற கஷ்டத்துக்கு எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை பிரதர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஒன்று மறந்து போறாதீங்க, உங்களை தனிமையில் சந்தித்த தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். மனித கைகளால் உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரத்தை காட்டிலும் மனிதனை உண்டாக்கின தேவனுடைய கரத்துக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. ஒரு ஆயுதமே இல்லாமங்க பூமியை லைட்டா ஒரு செக் பண்ணி விட்டார். பூமியை செக் பண்ணதுனால எதை திறக்கணுமோ அதெல்லாம் திறந்து விட்டார். சொல்லப்பட்டிருக்குது, பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. இப்ப கதவெல்லாம் திறந்துருச்சு, பவுலும் சீலாவும் தப்பிச்சு ஓடிடலாம் இல்ல, ஆனா தப்பிச்சு ஓடல. வேதம் சொல்லுதுங்க, அங்க இருக்கிற கைதிகளுக்கும் இந்த பவுலும் சீலாவும் தேவனுடைய அன்பை காண்பித்ததின் நிமித்தமாக அங்க இருந்த அனைவருடைய கட்டுகளும் கட்டுகள் கலண்டு போயிட்டுனா, தப்பான கற்பனையில உள்ள இருந்த கைதிகள் இந்த பவுலும் சீலாவின் மேல இருந்த அபிஷேகத்தினால தப்பான எண்ணங்களை எல்லாம் அழிச்சு கர்த்தருக்காக வாழக்கூடியவர்களா மாறிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சிறைச்சாலை அதிகாரி கூட கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போய்விட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணும்படியாய் ஓடுகிறார். தன்னை அடிச்சு தன்னை துன்பப்படுத்தி தனக்கு தொழுவு மரத்தை உண்டு பண்ணி அதுல மாட்டி வைத்திருக்கிற ஒரு மனிதன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது, ஒருவேளை இன்றைக்கு பெயரளவுல ஊழியம் செய்கிற அல்லது பெயரளவுல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மக்களா இருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க? தேவனுடைய பரிசுத்தவானையா தொட்ட கட்டாயம் உன் மனசாட்சியினாலே நீ வாதிக்கப்பட்டு நீ இறந்துருவப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நீ கேடான ஒன்றை செய்து கொள்ளாத, யாருமே தப்பிக்கல, எல்லாம் இப்ப சிறைப்பட்டவர்களை தேவன் சிறையாக்கி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் தேவனுக்குள்ள வந்துட்டாங்க, எல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க. போது கதவுகள் திறந்திருக்குதுங்க, ஜன்னல் திறந்திருக்குது. ஒரு கைதி கூட தேவனுடைய மகிமை விட்டு வெளியில போகல. இதற்கு அப்புறம்தான் பவுல் இவர்களை சத்தியத்துல வழிநடத்துறது மாத்திரமல்ல, சிறைச்சாலை அதிகாரி தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. பவுல் அவருக்கு சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரு ரட்சிக்கப்படுவீர்கள்ங்கிறாரு. சிறைச்சாலை அதிகாரியினுடைய குடும்பத்தாரேங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்பத்துக்கும் ரொட்டிக்கும் மதம் மாத்துனாங்க அல்லது மதம் மாறினாங்கன்னு இந்தியாவில் ஒரு விதமான அறியாமையில சொல்லுகிற சில மக்கள் இருக்கிறாங்க. சிறைச்சாலை அதிகாரிக்கு அப்போ குறைச்சல் இருந்ததா, இல்ல சோப்பு குறைச்சல் இருந்ததா, இல்ல வசதி குறைச்சல் இருந்ததா? அவர் ஏங்க பவுலினிடத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும்? அவர் மதம் மாற வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பாருங்களேன், சில விஷயங்களுடைய உண்மைத்தன்மை தெரியாமலேயே இவர்களுடைய கற்பனைய அப்படியே அதை உண்மைத்தன்மையா மாத்திட்டு இருக்கிறாங்க. லட்டு இனிக்குதுன்னு சொல்லுகிறதுனால மாத்திரை அது இனிப்பு இல்லைங்க. ஒரு தடவை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? ஏன் இந்த 2025 எனப்பட்டது ஒண்ணு வந்துச்சு? கிமு கிபி எனப்பட்ட ஒரு மனிதனுடைய பிறப்பை வைத்து இந்த உலகம் முழுவதுமே இயங்கி கொண்டு இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் முட்டாள்தனமான காரியமா? நம்ம நினைக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கிமு கிபின்னு மாத்திட்டாங்கன்னு. கிடையாது. இயேசு பிறப்பதற்கு முன்னாடியும் இந்த ரோம பேரரசு தான் ஆட்சி செஞ்சது. இயேசு பிறந்ததுக்கு அப்புறமும் ரோம பேரரசு தான் ஆட்சி செஞ்சது. 525 ஆண்டுகள் ரோம பேரரசு தான் இருந்தது. அவங்க என்ன தவறுதலானதுமா அவங்க பொதிச்சிருப்பாங்க? இப்ப இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை அறியாம, ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தோ, ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தோ, ஏதோ ஒரு வசதியை சார்ந்தோ, ஏதோ அரசியலை சார்ந்தோ நீங்க எதை வேணாலும் பேசலாம். பட் டே ஒன்று வரும், ஒருவேளை ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வரலாம், இல்ல ரட்சிக்கப்படாமலேயே மரணம் உங்களை சந்திக்கலாம். இந்த இயேசு இல்லாம நித்திய ஜீவன் எனப்பட்டது கிடையாது. என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் எல்லாம் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு சக்தி தான் அசைச்சது. இங்க மாத்திரம் கிடையாதுங்க,
எரிகோ பட்டணம் எனப்பட்ட ஒரு பட்டணத்தை குறித்து யோசுவா 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர் 2 வேல்வோ பஸ் குறுக்க நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய மதில் சுவர். எரிகோ பட்டணத்து ராஜாவே இந்த மதிலை உடைத்து கொண்டு ஒருவரை உள்ள வர முடியாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா யோசுவா கர்த்தருடைய வார்த்தையின்படி 6 நாள் அமைதியா சுத்தி வர சொன்னார். 7வது நாள் 7 எக்காலத்தோடு கூட 7 தடவை சுத்தி வர சொன்னாரு. ஒரு ஜேசிபி கிடையாது, ஒரு விதமான இடிக்கக்கூடிய போராயுதங்கள் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகள் நடந்தது நிமித்தமாக அங்க மிகப்பெரிய ஒரு மாறுதல். அது வரைக்கும் நம்பிக்கையாய் அஸ்திபாரமாய் இருந்த எரிகோ பட்டணம் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் தரைமட்டமா மாறினது. இப்ப இந்த எரிகோ பட்டணம் எனப்பட்டது இடிந்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னணியில ஏதோ தேவனுடைய மகிமையான காரியம் நடக்குதுங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் தேவன் மகிமையான காரியத்தை செய்வார் என்றால் ஏன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்ய மாட்டார்? இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மாம்சத்தின் தேவைக்காக தேவனிடத்துல வர்றங்க. ஆனா நம்மளுடைய மாம்சமே தேவனுக்கு தேவையாயிருக்கிறது என்பதை மறந்துட்டோம். தம்முடைய ஆவியை அனுப்புவதற்கு தேவன் மாம்சத்தை தேடுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவியை பெற்ற மாம்சமா இந்த உலகத்துல இருந்தா தாங்க இப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நடக்கும். இந்த மாம்சத்தில் வந்த இயேசு மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழல. இந்த மாம்சத்துல ஆவியானவராலே வழி நடத்தப்பட்டு இந்த உலகம் இயேசுவின் மூலமாய் இந்த மாம்சத்துல எப்படி ஆவியை பெற்று வாழ முடியும் என்பதற்கு மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்தார். நம்ம பரிசுத்த ஆவியை பெறாம இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பக்திமானா இருக்கலாம். ஒருவேளை எருசலேமிலேயே பிறந்திருக்கலாங்க, யூதர்கள் முறைமையின்படியே வளர்ந்திருக்கலாம். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது யாரு? கல்லால் அடித்து கொல்லணும்னு சொல்லி விபச்சார ஸ்திரியை கையுமையுமாய் பிடித்து கொண்டு வந்தது யாரு? தேவாலயத்திலேயே பிசாசினால நிரப்பப்பட்டு இருந்தது யாரு? இல்ல எருசலேம்ல நடந்த சம்பவங்க. அப்ப புண்ணிய ஸ்தலத்துல இருந்தாலும் பரம்பரையா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒருவேளை ஊழியக்காரருடைய பிள்ளையாகவே இருந்தாலுமே பரிசுத்த ஆவியை பெறலைன்னா நம்ம மாம்சமானவர்கள் தான். யோவான் எழுதின 2ஆம் நிருபத்தினுடைய 7வது வசனத்துல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோண்டி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான். அதாவது கிறிஸ்து அந்தி கிறிஸ்து. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாதவன் அப்படிங்கிறார். அதோடு கூட இதே 1 யோவான் 4வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. சார் அவங்கெல்லாம் அந்நிய பாஷையை பேசிக்கொள்றாங்க சார். என்ன சொன்னா அற்புத அடையாளங்கள் கூட செய்யறாங்க சார், சபையை கூட நடத்துறாங்க சார், பிரசங்கம் கூட பண்றாங்க சார். இங்க வேதம் சொல்லுதுங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதது அப்படிங்கிறதை காட்டிலும் பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுள்ள ஜீவனுள்ள சபையாக நம்மளுடைய வாழ்க்கை இல்லை என்றால், அதாவது சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். அறிக்கை பண்ணுகிறதுனா ஏதோ ஒரு ட்ரம்ஸ் எடுத்துட்டு அடிச்சுட்டு தெருவில் போய் நின்று ஏசு நல்லவர் வல்லவர் இந்தாங்க அப்படின்னு டிராக்ஸ் கொடுக்கிறது மாத்திரம் அறிக்கை செய்கிறது அல்ல. சிலுவையில இயேசு அவமானங்களை எண்ணாமல் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அதை சகித்தார் பாருங்க.
நீ சொல்ல போனா அவர் சபிப்பார் என்று எதிர்பார்த்து இருந்த அந்த நேரத்துல அவர் மன்னித்தார் பாருங்க. தன்னை நோக்கி மன்றாடுகிறவர்களை கைவிடுவார் என்று நினைத்த இடத்துல அவர் கை கொடுத்தார் பாருங்க. நீ சொல்ல போனா தன்னை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் செய்த பேதுருவை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் போய் சந்திச்சார் பாருங்க. இந்த அனுபவம் அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவமா இருக்கணும். இந்த உலகம் கிறிஸ்து இல்லாததுனால தீமைக்கு தீமை செய்கிறது மாத்திரமில்ல, நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்யும். ஆனா கிறிஸ்துவின் ஆவியை உடைய மனுஷன் ஜீவன் உள்ளவன்னா தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யறது இல்லைங்க, தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறது, நன்மை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் தேவனுடைய பர்வதமா மாறுவதற்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிறோம், மாளிகையா இருக்கிறோம், அவர் மேல கட்டப்பட்டு வருகிறோம்னா இந்த அன்புங்கிற ஒன்றுதான் தேவனுடைய அஸ்திபாரமா இருக்குது. இந்த அன்புக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவனையே கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி எனப்பட்டது வராத வரைக்கும் அன்பு எனப்பட்டது கேள்விக்குரியதான். தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதும் கேள்விக்குறிதான். அப்ப நான் ஒரு ஆவியை பெற்றிருக்கிறேன், என்னால அன்பா இருக்க முடியல, எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் என்னால தீமை செய்யணும்னு தான் ஒரு எண்ணம் வருது, நன்மை செய்யணும்னு ஒரு எண்ணம் வரமாட்டேதுன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் பெற்றிருக்கிற ஆவியில ஏதோ கோளாறு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் காரியம், மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையை செய்யணுங்க. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான், அந்த மனிதன் பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து வாழ்ந்து பரிசுத்த ஆவியினால ஜெபிக்கிறான் என்றா அந்த மனிதனுடைய அடையாளத்தை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 55 60 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரிசுத்த ஆவியின நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான். பரிசுத்தாவி வரும்போதுங்க மற்றவங்களை சபிக்க வைக்காது. சொல்ல பாருங்க, ஊரே கல்லால் அடிக்கிறாங்க, ஒருத்தர் கூட இவருக்கு சாதகமா இல்லை. ஆனா அந்த மக்களுக்கு இந்த ஸ்தேவான் ஜெபம் பண்றாரு, இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும், மன்னிச்சிரும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை இப்படி வாழ்ந்து வெளிப்படுத்தணுங்க. இந்த ஸ்தேவானுடைய மரணம் தாங்க சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனை மிக பெரிய பிரேக் த்ரூக்குள்ள கொண்டு வருதுங்க. என்றைக்கு ஸ்தேவான் மரிக்கிறாரோ அடுத்த அதிகாரத்துல பவுலினுடைய தேவனுடைய என்கவுண்டர் வந்துருது. ஸ்தேவானுடைய இடத்தையும் பவுல் ஃபில் பண்றாரு, பவுலுக்கு முன் வைத்திருந்த ஓட்டத்தையும் ஓடி முடிக்கிறார். அன்பு எனப்பட்டது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம பெற்றிருக்கிற ஆவியில ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. ஒருவேளை இமோஷனல்ல ஏதோ ஒரு வைப்ரேட் ஆயிருக்கலாம், அல்லது யாரோ சொல்றாங்கிற ஒரு ஸ்பிரிட்டை உள்ள வாங்கி இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவி எனப்பட்டவர் வருகிற போது ரோமர் 5:5 சொல்லுதுங்க, இருதயத்துக்குள்ள அன்பு ஊற்றப்படுமாமா. ஃபர்ஸ்ட். இரண்டாவது காரியம், இதே கொரிந்தியர் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய
16வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு காலம் மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்ப மாம்சத்துல பிறந்தால்தான் இயேசு. சொல்லப்பட்ட அவருடைய பிறப்பை குறித்து அவர் பெத்லகேம்ல சத்திரத்தின் முன்னணியில கிடத்தப்பட்டிருந்தாங்க. சாஸ்திரிகள் வந்தாங்க, மெய்ப்பர்கள் வந்தாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கூட பாருங்க, முதலமைச்சர்ல இருந்து பிரதம மந்திரியில இருந்து ஒரு ஏரியா வார்டு கவுன்சில்ல இருந்து எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஓ பிரதம மந்திரி வாழ்த்துதல் சொல்லிட்டாரு, அதனால அவரு இயேசுவை விரும்புறாரு. ஒருவேளை முதலமைச்சர் வாழ்த்தல் சொல்றாரு, மெம்பர் சொல்றாரு, பிரசிடென்ட் சொல்றாரு. சார், இது இல்ல விஷயம். மாம்சத்தில் பிறந்ததை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பவுல் சொல்றாரு, ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன், கிறிஸ்துவை ஒருவேளை அவர் பிறந்ததெல்லாம் இருந்தாலுமே நாங்க அதை அறியல அப்படிங்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிற, சபையை நடத்துகிறவங்க என்று சொல்லப்படுகிறவங்களுக்குள்ளேயுமே இந்த மாம்சத்தை அறிகிற ஒரு அறிவு இருக்கும் பாருங்க. அவர் எந்த ஊருக்காரு, எந்த ஜாதிக்காரரு, எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அவருடைய கலர் என்ன, மொழி என்ன, இனம் என்ன, இந்த அறிவு பாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஊழிய வளர்ச்சிக்கு தடையா இருக்குது. பவுல் சொல்றாரு, அது இல்லப்பா, ஒருவன் எந்த இதுல இருந்து வந்தாங்கிறது முக்கியம், அவன் எதுக்குள்ள இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானா? இப்ப நீங்களும் நானும் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லா இருக்கிறோம். இந்த கல்லுல கட்டப்பட்டு வருகிற மாளிகையா இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள என்ன இருக்கிறோம்? ஒருவேளை அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஒரு யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இருக்கிறாங்களா? அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கிரிகைகள் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நமக்கு காண்பிக்குதா? பவுல் கூட ஒரு இடத்துல இதே கொரிந்திய மக்கள்கிட்ட தான் கேட்கிறாரு, கிறிஸ்துவை, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை உங்களுக்குள் தேடுகிறேன்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி வச்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு வசதியுள்ள கார்ல போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க, உங்க சபையில எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, அதை நான் உங்களிடத்துல தேடல. உங்களை தூசிக்கிறவர்களை நேசிக்கிறீங்களா? உங்களை பழிவாங்க துடிக்கிறவங்களுக்கு பசியாற்ற நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்குதாங்கிறதான் நான் தேடுகிறேன் என்று பவுல் சொல்றார். இதாங்க செகண்ட். மூன்றாவது காரியம், மாம்சத்துக்குரியவர்களுடைய கிரியை குறித்து குலேசியருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்துல சொல்றாரு, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாய்மான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றின ஞானமாயிருந்து பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதை ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட சில போதனைகள், என்ன போதனைகள் மேல சொல்றாரு 20வது வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழிபாட்டின்படி பிழைக்கிறது போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. சொல்றாரு பாருங்க, தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, கர்த்தரை அறியாத சில மக்கள் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு போகாதீங்க. கர்த்தரை அறியாத மக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் வித்தாங்கன்னா வாங்காதீங்க. கர்த்தரை அறியாத மக்கள் இடத்துல போய் எந்த காரியத்திலையும், நீ சொல்ல போனா ஊழியத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டார் யாராவது இறந்து போயிட்டா கூட போகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அப்ப கர்த்தரை அறியாத மக்களுடைய கூட்டத்துக்கு நீங்க போனா அந்த ஆவி உங்களை பாதிப்பு கொடுத்துரும். அவங்க கொடுக்கிற ஆகாரம் பாதிப்பு கொடுத்துரும். அவங்க கொடுக்கிற வஸ்திரம் உங்களை பயங்கர பரிசுத்தமானீங்க அப்படின்னா
நம்ம உடுத்துற வஸ்திரம், ஒருவேளை அந்த கடையை வச்சிருக்கிறவர் கிறிஸ்தவர் கடையில போய் வாங்கிட்டு வரலாம் பாருங்க. அந்த பருத்தி நட்டாரு பாருங்க ஒருத்தர், அது பஞ்சு நூலாச்சு பாருங்க. அவரு எந்த கர்த்தரை ஆராதிச்சாரு? ஒருவேளை சாப்பிடுகிற சாப்பாடு ஒரு பரிசுத்தவான் கைக்குள்ள வந்து அவரு சமைச்சு கொடுத்திருக்கலாம். அதை விதைச்சாரு பாருங்க விவசாயி, அவரு எந்த கர்த்தரை ஆராதிச்சாரு? சரி, ஒருவேளை அவரு நெல்லு கூட வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கூட வாங்கி விதைச்சிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட விவசாயினுடைய வயல்ல விளைஞ்சிருக்கலாம். தண்ணி எங்க இருந்து வந்தது? காற்று யாரெல்லாம் வந்தாங்க? உரை யாருங்க செஞ்சாங்க? இந்த உலகத்துல பாருங்க, எதையோ புடிச்சு மக்களுக்குள்ள துணிச்சு, இன்னைக்கு மக்களுக்குள்ள இருக்க வேண்டிய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை மக்களுக்குள்ள இருந்து எடுத்து விட்டு பகையும் விரோதத்தையும். கேட்டா நம்ம அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போனீங்களா, அவங்க வீட்டுல பிரேயர் நடந்தாலும் அவங்க ஒரே அந்நிய பாஷையில பேசுறாரு. சார், நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, அண்ணன் பாஷையில பேசுங்க, முக்கியம் இல்லை. அன்போடு சில பேர் இடத்த பேசுங்க. அன்பே இல்லாம நீங்க என்ன பாஷைகள் பேசினாலுமே பவுல் சொல்றாருங்க, கிரேக்கர்களை மாதிரிதான், வெண்கலத்தில் வரக்கூடிய சத்தம் மாதிரி தான், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறார். அப்ப இன்னைக்கு மாம்சத்தில் வந்த இயேசு ஆவியில தான் இந்த பூமியில வாழ்ந்தாருங்க. ஆனா போன இடங்கள் எல்லாம் பாருங்க, மக்கள் அன்புக்கு ஏங்கி கொண்டிருந்த மக்கள் திரள் திரளா ஓடி வராங்க. ஏன்? அவர் ஒன்றே ஒன்றை பார்த்தாரு, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல எங்கு சிதறி இருக்கிறாங்க. இவருடைய வியாதிக்கு இவர்கள் செஞ்ச பாவம் காரணம் கிடையாது, இவர்களுடைய பிரச்சனைக்கு பிசாசு காரணம் கிடையாது. ஒரு ஆட்டினுடைய தேவை என்ன என்பதை தெரியாத மெய்ப்பர்கள் அந்த நாட்கள்ல இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காத, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற மக்கள் இருந்தாங்க. அதனுடைய விளைவுதான் 3 நாள் ஆகாரமே இல்லாட்டி கூட இரவு பகலோ அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லோடு கூட மாளிகையாய் இணைக்கப்படணும். அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து வருகிற நாட்கள்ல கற்கள் பேசுகிறது என்கின்ற தலைப்புல நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொழுது நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ மகிமையின் தேவன். உம்முடைய மகிமைக்காகவே இந்த நாட்கள்ல எங்களை வேறுபடுத்தீர். உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம், உம்முடைய விலையேறப்பெற்ற ஆவி, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தை எங்களை உமக்கு விலையேறப்பெற்றவர்களாய் மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். அறிவு கெட்டாத இந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில வார்த்தையில மாத்திரமல்ல, ஜீவியத்திலும் வெளிப்பட நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.